அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதாவது இருந்தாலும் அது கூடிய சீக்கிரத்தில் சரியாயிடும். கவலைப்படாதீங்க. சரியா? நான் உட்பட இது எனக்கே நான் சொல்லலாம். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் ஏன்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு அடிக்கடி நமக்கு தோன்றும் இல்லையா? அதுக்கப்புறம் அதையும் தாண்டி போயிட்டு தான் இருக்கணும். அது எந்த ஒரு நம்பிக்கையில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் நமக்கு இருக்கும், நம்மளாலையும் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த கஷ்டமான நாட்களை கடந்து போயிட்டுருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக உங்களுக்கும் நடக்கும், எனக்கும் நடக்கும். சரியா? இன்றைக்கி என்ன ஒரு விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை நான் பார்த்து பேசி. நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். என்னால் உங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியல, வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இப்படி நான் படிச்சுட்டே வரும்பொழுது ஒரு திருக்குறளை படித்தேன். அதில் இருந்த விளக்கம் உங்களோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன் அப்படின்னா, சிலர் சொல்லுவாங்க, ஆமாங்க பெரிய அளவில் நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் கிடைச்சிருக்கே இதுவே போதும், பெருசாக நம்ம அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுக்கு, 3 வேளை சாப்பாடாக இருக்கிறதுக்கு ஒரு இடமா போதும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அவங்க அவங்களுக்கு திறமை இருக்கும், ஆனாலும் அந்த போதும் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க அப்படியே இருந்துருவாங்க. அவங்களுக்கான ஒரு திருக்குறள் தான் இது. ஒரு கதை, அதாவது அந்த திருக்குறளில் வர கதையே நான் சொல்லிடுறேன். ஒரு முயல் காட்டில் ஓடுது, நல்லா ஃபாஸ்ட்டாக அழகாக வளைஞ்சி நெளிஞ்சி ஓடுது. துள்ளி துள்ளி முயல் எப்படி போகும்? தாவி தாவி போகுமா, துள்ளி துள்ளி போகுமா? சரி, மான் தான் துள்ளி துள்ளி போகும் இல்லையா? முயல் தாவும், தாவி தாவி அழகாக ஓடிட்டுருக்கு. ஒரு வேடன் அதை துரத்துறாரு. அது அழகில் மயங்கி இந்த முயலை எப்படியாவது வேட்டையாடிடணும் அப்படின்னு அதை துரத்திட்டு ஓடுறாரு. அவரும் ஓடுறாரு, முயலும் ஓடுது. எப்படியோ ஃபைனலாக அந்த முயல் மீது அம்பு விட்டு அதை கொன்னுட்டாரு, வேட்டையாடிட்டார். சரியா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இன்னும் ஒரு நபர், இவர் ரொம்ப ப்ரௌடாக இருக்காரு. சாப்பா, முயலை நான் வேட்டையாடிட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி அந்த முயலை கையில் பிடிச்சிட்டு இந்த ஃபஸ்ட்டு உள்ள நபர் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த காட்டிலேயே 2வது ஒரு நபர் வராரு. அவரை ஒரு காட்டு யானை துரத்துது. அதுக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது இவரை பார்த்ததும் இவர் கொன்னுடும் போல இருக்குது, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக துரத்திட்டு வருது. இவர் ஒரு சின்ன சின்ன விலங்குகளை தான் வேட்டையாடுவார். யானையை பார்த்தது தான் பயந்துட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் உயிரை காப்பாற்றிக்கணும் இல்லையா? அதனால் யானை மீது அவர்கிட்ட இருந்த அம்பை எய்தறாரு. இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது, ஒத்த பார்த்து தான் ஆகணும். நம்மளை காப்பாற்ற வேறு யாருமே இங்கே கிடையாது, வரவும் மாட்டாங்க. அதனால் இந்த யானையை நம்ம எதிர்த்து போராடியே ஆக வேண்டும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த யானை மீது அம்பை எடுத்து எய்துறாரு. யானை மேலே பற்றுச்சு, வேகமாக ஓடி வந்த யானை பேக் எடுத்துகிட்டு ஓடிடுச்சு. சரிங்களா? இப்போது இதில் என்ன புரியுது? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த திருக்குறளை நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நான் மைண்டில் வச்சுட்டு சொன்னால் தப்பாக படிச்சிருவேன், அதனால் அதை நோட் பண்ணி வச்சுருக்கேன். காண முயல் எய்த அம்பினில் பிழைத்தவேல் ஏந்தல் இனிது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு காட்டில் முயல் ஓடுது, அதை பிடிச்சி வேட்டையாடுறாங்க இல்லை, அதை விடவும் எது பெரியது, பெருமைக்குரிய விஷயம் எது அப்படின்னா, மிகப்பெரிய வலிமை மிக்க ஒரு யானை அது நம்மளை எதிர்த்து வருது. ஐயோ அவ்வளோதான் நம்ம போனோம் அப்படின்னு திரும்ப புறமுதுகு காட்டிட்டு ஓடாமல், நான் உங்ககிட்ட ஜெயிச்சு என்னோட உயிரை காப்பாற்றியே ஆகணும், எதிர்த்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லையா? நீ யானை அப்படின்றதுக்காக நான் பயப்பட மாட்டேன். முயல் இருந்தால் தான் வேட்டையாடுவேன், சின்ன சின்ன உயிரினங்கள் இருந்தால் தான் வேட்டையாடுவேன். மிகப்பெரிய வலிமை மிக்க ஒரு மிருகம் வருது அப்படின்னா நான் பயந்து ஓடிடுவேன் அப்படின்றது கிடையாது. நான் தோக்குறனோ ஜெயிக்கிறனோ அடுத்த விஷயம், ஆனால் அந்த யானையை எதிர்த்து போராடுறோம் இல்லையா, அதுதான் அங்கே விஷயமே இருக்குது. அதனால் இதில் என்ன நமக்கு வள்ளுவ பெருந்தகை சொல்ல வராரு அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்தில் முயற்சி பண்ணி ஜெயிக்கிறத விடவும் பெரிய விஷயத்தில் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்லை, நம்மளுடைய எய்ம், நம்மளோட குறிக்கோள் பெரியதாக இருக்கு இல்லையா? தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதில் நம்ம என்ன சொல்கிறது, முயற்சி பண்ணுறோம் இல்லை,
அதுவே போதும், அதுவே சிறந்தது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் எதையும் பார்த்து பயந்துட்டு ஐயோ நம்மளால் இது முடியாது, இது பண்ண முடியாது அப்படின்னு ஒதுங்கி நிற்காம எல்லாத்துலேயும் வந்துட்டு நம்ம திறமைகளை காட்ட முற்படுறதே பெஸ்ட். என்ன, எவ்வளவோ திறமைகள் இருக்கும், அதை ஷோ பண்ணால் தானே வெளியில் வரும் இல்லையா? அதனால் நமக்கு தெரிந்த விஷயங்களை தெரியுதா, நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையான்றது போட்டியில் பங்கேற்றால் தானே நம்மளால் என்ன சொல்கிறது, அதனோட ரிசல்ட் தெரியும். போட்டியில் பங்கெடுக்காமலே நம்ம தோற்றுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது வந்து சிறப்புடையது கிடையாது. அதனால் நம்மளால் முடியும், எதுலேயுமே நம்ம வந்துட்டு முயற்சி பண்ணலாம், சக்ஸஸ் கிடைக்கும். அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த திருக்குறள் சொல்லுது. இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். சரி, இனி நான் எனக்கு டைம் கிடைக்கிறப்போ உங்களோட இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த வகையிலேயாவது என்னுடைய கருத்து, என்னுடைய கதைகள் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு பதிவையும் நான் பதிவிடுறேன். அப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.